தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தொகுப்பில் மாசி மகம் பற்றி அறியலாம். மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று மாசி மகம். பொதுவாக அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி நாளும் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது. இதில் சில குறிப்பிடத்தக்க மாதங்களில் வரும் பௌர்ணமி மிகவும் விசேஷமானது. இந்த நாட்களில் விரதமிருந்து வழிபடுவது மிக உயர்வான புண்ணிய பலன்களை தருவதுடன் பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியதாகும். இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வணங்கினால் நன்மை கிடைக்கும்? மகம் ஜெகமாலும் என்பது பழமொழி. சிம்ம ராசியை சேர்ந்த இந்த நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சூரியன் என்பதால் இந்த நட்சத்திரத்திற்கு ஆளுமைத்தன்மை அதிகம். மகம் என்பது கேதுவின் நட்சத்திரம். மோட்சக்காரன் எனப்படுபவன் கேதுவின் மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். மாசி மகமன்று சிவபெருமானையும் ஸ்ரீ விஷ்ணு பகவானையும் பித்ருக்களையும் வணங்கினால் சகல நன்மைகளையும் பெற்று வளமான வாழ்க்கையை வாழ்வோம். இந்த ஆண்டு இத்தகைய புண்ணியம் வாய்ந்த மாசி மகப் பெருவிழா பிப்ரவரி 24 சனிக்கிழமை வருகிறது. பிப்ரவரி 23 மாலை 4:55 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 25 மாலை 6:51 வரை பௌர்ணமி திதி உள்ளது. மகா நட்சத்திரம் பிப்ரவரி 23 இரவு 8:40 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 24 இரவு 11:05 வரை மகம் நட்சத்திரமும் உள்ளது. இதனால் பிப்ரவரி 24 காலை முதல் மாலை வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் புனித நீராடலாம். புனித நீராட முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதமிருந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யலாம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதாலும் 7 தலைமுறை பாவம் தீரும் என்பது ஐதீகம். மகம் நட்சத்திரத்தின் அதிதேவதை பித்ருக்கள். ஆகையால் அன்றைய தினம் பித்ருக்கள் வழிபாடு செய்ய முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். கும்பகோணம், ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம் பிதுர்க்கடன் செய்வது நன்மை தரும். மேலும் சிவன், விஷ்ணு, முருகன் என முப்பெரு தெய்வங்களுக்கு உகந்த இந்த நன்னாள் தோஷம் நீங்கும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. இந்நாளில் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புனித நதிகளில் தீர்த்தங்களில் நீராடுவதும் பாவங்களை போக்கும் என்பது ஐதீகம். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.